விஜய் மேலே ஒரு முதல் வரலாற்று சிறப்புமிக்க வழக்கு. கருப்பு பூனை பாதுகாப்பு படை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கே அந்த காவலர் இருக்கு? அப்போ நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிக்கிறதே விஜய் தான் அப்படிங்கிறீங்களா? அப்படி யார்? சீமானா? ஆமாம். என் வாயால் நான் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தற்குறிகள். கவின் படுகொலையிலேயே காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்கிறது நம்பிக்கை இல்லை. கொடுத்துருவீங்களா சிபிஐ வழக்கு? அண்டர் டீலிங்கில் நடக்கிற சில விடயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக பேசிட முடியாது. ஆனால் அங்கே வழக்கறிஞர் பிரிவு இன்றைக்கு கவின் படுகொலைக்கு மிக தீவிரமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை வந்து முன்னோக்கி செல்கிறார். திமுக காரரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? ஏன்னா கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. தலைவனை காண்பதற்கு சுண்டு விரலையாவது தன் கரங்களால் தொட்டுவிட வேண்டும் என்பதற்காக கிரீஸ் தடவையை கேட்டே தாண்டி மேலே ஏறி ஓடி போகிறான். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 2 கட்சிக்கு கட்டும் போட்டி நிகழப்போகுது. மக்கள் வாழ்வாதாரத்தை சீர் செய்யக்கூடிய காசு கொடுத்தா பிரச்சனை இல்லை. நீ மதுக்கடையில் மூடிட்டு 2000 ரூபா கொடு, பத்திரமா இருக்கும். வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம்? என்ன மயிரை புடுங்குற ஆட்சி நடத்துங்க தமிழ்நாட்டில்? கேட்டால் கோபம் வருது உங்களுக்குலாம். பீகாருக்கு எதுக்கு போனார்னு தெரியுமா? இப்போ அண்மையில் அங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து 75 லட்சம் பேரை காணும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லையா? உங்களுக்கு சொல்லவா, என்னுடைய வாக்காளர் பட்டியலே இல்லை. அப்படிங்களா? ஆமாம், தூக்கிட்டானுங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய ஆதரவாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லாத மக்களுக்கு மத்தியில் நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? மக்கள் பாதையில் மகத்துவம் சேர்ப்பதற்காக போராடுகிற வேலையை தொடங்கியிருக்கிறோம். நல்லா இல்லை. ஏன் எடுத்தோன்னே ஒரு விரக்தியில் பேசுகிறீங்களே? என்ன, நான் எந்த நாட்டில் வாழ்கிறோம்? கேடுகட்ட ஆட்சிகள். அதாவது நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், அதை சொல்லலாமா? சொல்லுங்கள். கட்சி கொடிகள் காற்றை கிழிக்கும், நச்சுப்பாம்புகள் நாற்காலி கேட்கும், ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும், தமிழர் மீட்சி கண்ணீர் வடிக்கும். இதுதான் தமிழர்களுடைய நிலைமை இன்னைக்கும். அதனால் நல்லா இருக்கிறோம் என்கிற வார்த்தைக்கு பதிலில்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்டிப்பாக. சமீபத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தின் 2வது மாநில மாநாடு விமர்சையாக மதுரை பாரபத்தில் நடந்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் விஜய் மேலே வச்சாலும் ஒரு நல்ல ஒரு கூட்டம், நல்ல ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு நடந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம்பில் வரும்போது விஜய் அவர்கள் வரும்போது ரசிகர்கள் சந்திக்கும் போது ரசிகர் ஏறி குதிச்சு தூக்கி அப்படியே பவுன்ஸை தூக்கி போட்டது இன்றைக்கி பெரிய விமர்சையாக பேசப்பட்டது. அதில் இன்றைக்கி வந்து சரத்துக்குமான ஒரு பையன் வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா கூட. ஆனால் அது அவர் இல்லைங்க, அவர் வரவே இல்லை, நான் தான் சரி இன்னொரு பையன் பேசுகிறேன். இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெரிய விளம்பரம் ஆகிட்டு இருக்குல்ல. மாநாட்டு விளம்பரம் இன்னும் நின்ற பாடில்லை. எந்த மாநாட்டில் இவ்வளோ விளம்பரம் வந்ததா? ஏன் வருது? 1972ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். ஏதாவது கொள்கை இருந்துச்சா? அதிமுகவுக்கு கொள்கை என்ன? சரி, அது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி. திமுகலேருந்து பிரிஞ்சதுனால அது கொள்கை கிடையாது. திமுகவுக்கு என்ன கொள்கை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏதாவது கொள்கை இருக்கா? இருக்கே, நிறையா இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்கள்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடா? ஒன்றே குலம் ஒருவனே தேவனா? சொல்லுங்கள். சமூக கொள்கையே இல்லைங்கிறீங்களா? சமூக நீதியா? ஆமாம். எங்கே இருக்குது? நான் காட்டவா சமூக நீதி உங்கள் ஆட்சியில் லட்சணத்தை? இன்னும் செருப்பை கையிலே பிடித்து கொண்டு நடக்கிற சமூகம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காட்டவா? அதுக்கு பேர் என்ன? சமூக நீதி இல்லை. சேரிக்கு ஒரு சுடுகாடு, குடியானவனுக்கு ஒரு சுடுகாடு. வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? என்ன மயிரை புடுங்குற ஆட்சி நடத்துறீங்க தமிழ்நாட்டில்? கேட்டால் கோபம் வருது உங்களுக்கெல்லாம். பீகாருக்கு எதுக்கு போனார்னு தெரியுமா? இப்போ அண்மையில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக போனார், ஓட்டு உரிமைக்காக சப்போர்ட் பண்ண போனார், ஓட்டு உரிமை பேரணிக்காக. மகத்தான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியோடு நெருங்கிய நண்பர், நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். விரைவில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து விடுமோ என்கிற அசுர பயத்தில் முண்டி அடித்து ஓடி இருக்கிறார் இப்போ பீகாருக்கு. தெரியுமில்ல உங்களுக்கு? அப்படிங்களா? ஆமாம், அதான் தகவல். வேற என்ன தகவல்? இல்லை, அது வந்து சும்மா ஃபேக்கு கிளப்பி விட்ருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லை, நான் கேட்குறேன், பீகாருக்கு உங்களுக்கு என்ன வேலை? அங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து 75 லட்சம் பேரை காணும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லையா? உங்களுக்கு சொல்லவா, என்னுடைய வாக்காளர் பட்டியலே இல்லை. அப்படிங்களா? ஆமாம், தூக்கிட்டானுங்க. அதுக்கு பேர் என்ன? நான் சொல்லுகிறேன் அதிர்ச்சிகரமான தகவலை. 6 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே இங்கே தூக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். என்ன காரணம்? திமுகவுக்கு விழுகிற அதாவது திமுகவுக்கு விழுகாத ஓட்டுகள், அதிமுகவுக்கு போகிற ஓட்டுகள், பிற கட்சிகளுக்கு போகிற ஓட்டுகள். அப்போ தானே ஜெயிக்க முடியும். இவனும் ஓட்டு திருட்டு தானே.
செத்தவனையே வந்து ஓட்டுக்கு சேர்க்குறாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இல்லை பிஜேபி பண்ணுறது ஓட்டு திரட்டினா இப்போ ஏன் வாக்கில் தூக்கணுங்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபி திமுகவும் ஒன்று தானே? எப்படி சொல்கிறீங்க? என்ன வேறுபாடு இருக்குது சொல்லுங்கள்? திருட்டு மாடல் ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் தான் சொல்கிறேன், திருட்டு மாடல்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். என்ன திராவிட கொள்கை உங்கள்கிட்ட இருக்குது? எந்த மண்ணாங்கட்டியும் இல்லாத ஒரு ஆட்சி மக்கள் மன்றத்தில். இலவச பேருந்து மகளிருக்கு பேருந்து கொண்டு எங்கே நிப்பாட்டுறான் தெரியுமா? 1-2 ஆம்பளை நின்னா அங்கே ஒன்று நிப்பாட்டுறான். வருமானம். பெண்கள் நிற்கிற இடத்துல பேருந்துகள் நிற்பதே கிடையாது. சரி, அதான் இலவச பேருந்தில் அப்புறம் இதுக்கு பயணச்சீட்டு? அதில் எத்தனை லட்சம் கொள்ளையடிப்பீங்க நீங்கள்? நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான் திருட்டு மாடல் ஆட்சி. நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். பெண்கள் பயணிக்கிறவங்களுக்கு எதுக்கு பயணச்சீட்டு? ஒரு கணக்கு வேணும்ல. இப்போ இத்தனை பேர் ஏறுறாங்க, இத்தனை பேர் இறங்குறாங்க, ஒரு கணக்கு வேணும் வேண்டாமா? 5 பெண்கள் ஏறுறாங்க, 15 சீட்டு கொடுக்குறாங்க கண்டக்டர். 10 சீட்டை ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு தடுமாறு, யாராவது ஏறினா கொடுப்போம்னா அதுக்கு பேர் தானா? எப்படி இருக்குது? நானே வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரி. கொடுத்து விடுங்க அப்படிம்பாங்க. நான் கொடுத்து விடுவேன். 3 சீட்டு 3 பொண்ணுங்க ஏறுங்க, அவன் கொடுத்து விட்றது 5, 7ன்னு கொடுத்து விடுவான். எப்படி இருக்குது கணக்கு? சூப்பராக இருக்குல்ல? இல்லை, எதுக்கு அது மாதிரி கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? அது நடத்துனர் என்ன செய்கிறாருன்னா, வேலை மிச்சம்ல, பட்டு பட்டுன்னு கிழிச்சிருந்தா யார் வந்தாலும் கொடுத்து விடு. அவருக்கு சோம்பேறி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த தாளில் வருகிற வருமானம் எவ்வளவு? எதுக்கு தேவையில்லாமல் கொடுக்கணும்? பெண்கள்னால் இலவசம்னு பண்ணிவிட்டு நீங்கள் பேப்பரை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இதை விட முட்டாள்தானே வேறு என்ன இருக்குது? இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாபெரும் கூடல் மாநகரில் கூடிய கூட்டம், 25 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் குழுமி இருந்தார்கள், கூடியிருந்தார்கள். 4 லட்சங்கிறாங்க, 8 லட்சங்கிறாங்க, 11 லட்சங்கிறாங்க. நீங்கள் அதிகப்படியாக சொல்கிறீங்களே. இல்லை இவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாவே அந்த கூட்டம் வராது. அதை பேசுவோம் முதல்ல. காசு கொடுக்காத கூட்டம் லட்சக்கணக்கில் வந்து திரண்டதை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஊருக்கு உள்ள கதையை, குடும்ப கதையை பேசிட்டு ரவுண்டாக உட்காந்துருப்பான். தெரியுமில்ல உங்களுக்கு? என்னையாச்சு பிரியாணி எங்கேயா 200 எப்போ தர்ற அப்படின்னு கேட்பான். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்த கூட்டம் என்பது எந்த இடத்துல தான் கூட்டமாக குழுவாக உட்கார்ந்துருந்தாங்களா? தலைவனை காண்பதற்கு சுண்டு விரலையாவது தன் கரங்களால் தொட்டுவிட வேண்டும் என்பதற்காக கிரீஸ் தடவையை கேட்டே தாண்டி மேலே ஏறி ஓடி போகிறான். அவன் காசு கொடுத்து கூட்டி அந்த கூட்டமா? இல்லை, கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கேப்டன் விஜயகாந்த் வராத கூட்டமாக விஜய்க்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்களே. விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் எப்படி கூட்டம் சொல்லுங்கள்? அவர் தானே எதிர்க்கட்சி தலைவரானார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சொல்லுங்க. அவர் நடத்தின முதல் மாநாடு, 2வது மாநாடு தான் அந்த அவர் ஓனா கூட்டணி. அப்பெல்லாம் கூட்டணி கிடையாது சார். சரி, அவர் வந்து கூட்டணி இல்லாட்டினாலும் கூட்டணி சேர்ந்தது தப்பு இல்லை. மக்கள் எங்கே கருவிருத்தாங்க அவரை? இல்லை, வேற வழி இல்லைல்ல. வேற வழி போய் ஆளுகின்ற திமுக வரட்டோம்னா வேற வழியில் அதிமுக கூட்டணி வச்சு தான் ஆகணும். அவர் எடுத்த நிலைப்பாடு சரி. அதுக்கப்புறம் அதிமுக நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிங்களா? ஏன் உங்களால் பயணிக்க முடியல? அதனால தான் அந்த கட்சி வீழ்ந்து போனது. புரியுதுங்களா? சட்டமன்ற உறுப்பினர்களே விலைக்கு வாங்கினாங்க. யார்? ஜெயலலிதா. தெரியுமில்ல உங்களுக்கு? ஆக நம்ம அந்த இடத்துக்கெலாம் நம்ம இப்போ போக வேண்டாம். தளபதி விஜய் அவர்கள் இல்லை, தலைவர் விஜய் அவர்கள் மிக மாபெரும் அந்த மக்கள் சக்தியை திரட்டுவதற்கு பல திசைகளில் இருந்து அந்த கூட்டம் குழுமி இருந்த காலகட்டம். அந்த நீங்கள் சொன்னீங்க, அவன் பேர் என்ன, சரத்குமார்னு ஒரு பையனை தூக்கி வீசினது. பெருமாள்பாளையம் குன்னம் தொகுதியை சார்ந்தவன், பெரம்பலூர் மாவட்டம். இவன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், இவன் முதல்ல எந்த டீமோடு போனான், எந்த வண்டியில் போனான், யார் கூட்டிகிட்டு போனான், இது ஆதாரம் ஏதாவது இருக்கா? சொல்லியிருக்கானே, நான் ட்ரெயினில் போனேன், அதுக்கப்புறம் பஸ்ஸில் போனேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கினுடைய வேலையே இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க. சரத்குமார் என்கிற நபருக்கும் அங்கே வந்து அந்த பவுன்சர்கள் தூக்கி கீழே போடலை, தள்ளி விட்டாங்க. அவன் வந்து ஏறினது குற்றம் இல்லை, யாராக இருந்தாலும். ஒரு மேடை போட்டிருக்கான், அது எப்படி ரசிகரின் ரொம்ப ஒரு ஆதங்கத்தில் ஏறி குதிச்சுட்டு தலைவனை பார்த்தாங்க, தளபதியை பார்த்தாங்க. நான் கேட்குறேன், அவ்வளவு ஆர்வமாக ஏறினவன் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பான் தலைவர் மேலே, தளபதி மேலே? தூக்கி இப்படி போட்டால் யார் மேலே கொடுக்கணும்? முதல்ல இந்த தூக்கி இந்த செக்ஷன் PS 189/2 இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தலைவர் விஜய் மேலே ஒரு முதல் வரலாற்று சிறப்புமிக்க வழக்கு, முதல் வழக்கு. அரசியல் களத்தில் நிறைய வழக்கு சந்திக்க வேண்டியது இருக்குல்ல, நிறைய இருக்குல்ல, சந்திப்பார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 296B, அடுத்து 115ல் 1, 3 செக்ஷன் கீழே வந்து தளபதி மேலே இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா PS 182/2 என்ன சொல்கிறாங்கன்னா, அன்லாக்டு அசம்பிளி. அதாவது அன்லாக்டு அசம்பிளின்னா உங்களுக்கு புரியுதில்ல? கூட்டத்தை ஒருங்கிணைத்து கூட்டுவது.
இது வந்து அனுமதி பெற்று தானே இந்த கூட்டத்தை கூட்டினாங்க. ஆமாம். அது எப்படி அன்லாக் ஆகும்? அனுமதி பெறாத பொதுக்கூட்டமாக இங்கே நடத்துனாங்க. வழக்கு போடுறான் பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு தெரியாத வழக்காக போடுறான். அன்லாக்டு அசம்பிளின்னா அது எனக்கு புரியலை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸில் 296 பார் பி வாலண்ட்ரியாக வந்து ஒரு மனிதனை இருட்டடிப்பு செய்கிறது, கேவலப்படுத்துவது, அவமானப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் போடுறாங்க. ரெண்டாவது இது இல்லை, இதோட ஏற்றுக்கலாம்ல சார்? எதா ஒரு வாண்டடாக ஒரு பையனை தூக்கி வெளில தூக்கி போடுறது அது ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி தானே இருந்துச்சு. ஒரு ரசிகனை தான் கட்சிக்காரனே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. சரி, அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த பையன் தானே முடிவெடுக்கணும், வழக்கு போடுறதா வேண்டாமா அப்படிங்கிறத தொடுக்கணும்ல. அந்த பையன் யாரோ பாதிக்கப்பட்ட பையன் தானே கொடுக்கணும். அவன் கொடுக்கவே இல்லையே. அவன் பேர் என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அஜய்னு பேர். விழுப்புரம் மாவட்டம் திருவோணம் தாலுகா சரவணம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவன் தான் அந்த தம்பி. அவன் இப்போ ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டான். அவன் பிடித்து தள்ளப்பட்ட போது எந்த உடையை உடுத்தியிருந்தானோ அதே உடையுடன் அதே பச்சை கயிறு கையில் கட்டியிருக்கான். அவன் வந்து சொல்கிறான், நான் தான் தள்ளப்பட்டேன், என் தலைவனை பார்ப்பதற்கு நான் ஏறினேன், ஆகையால் என்னை அந்த காவலர்கள் பிடித்து தள்ளினார்கள், எனக்கு அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என் தலைவனை நான் சந்திக்கிறதுக்கு ஆர்வப்பட்டேன், அன்றைக்கி வந்து நான் செஞ்சதே தப்புன்னு அவன் ஒத்துக்கிட்டான். நான் பண்ண தப்பு தான் ஏற்றுக்கிட்டான். அப்படிங்கும்போது அப்புறம் புதுசாக ஒரு தன்னை கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னால் என்ன சரத்குமார்னு ஒருத்தனை கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? திராவிட திருட்டு மாடலுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். திமுக தான் பண்ணியிருக்கிறீங்களா? ஆமாம், திமுக தான் பண்ணியிருக்கு. வேறு யார் பண்ணுவா? அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, அந்த சரத்குமாரனுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, என் பையனை பிடிச்சி தள்ளிட்டாங்க, மார்பிள் அப்படி காயம், இடுப்பில் காயம், மருத்துவ பரிசோதனை உண்டா? இந்த பையன் சொல்கிறான், என்னை பிடிச்சி தள்ளும் போது நான் லாவகமாக கம்பியை பிடிச்சிட்டு கீழே குதிச்சிட்டேன், எனக்கு எந்த காயமும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கப்புறம் தளபதி விஜய் மேலேருந்தே எனக்கு கையை காட்டினார், எனக்கு அதுவே போதுங்கிறான். புரியுதுங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் அந்த செய்கையை பார்த்துருக்குறீங்களா? அவனை பிடிச்சி தள்ளும் போது பவுன்சரில் வந்து விஜய் வந்து தள்ளுவார் போய் சொல்லுவார். நீங்கள் பாருங்கள், நல்லா கவனிங்க. இல்லை, அது நடந்துச்சு. அப்போ அவர் மேலே எப்படி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு தலைவர் மேலே எப்படி நீ வழக்கு போடுவ? அப்போ உன்னுடைய உள்நோக்கம் என்ன? எப்படியாவது விஜய் காலி பண்ணணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தை நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்கல்ல? இல்லை, அது திமுக தான் பண்ணணும் சார். திமுக தான் பண்ணும். ஏன் இதே நாம் தமிழர் கட்சி பண்ணக்கூடாதா? எப்படி பண்ணுவான்? அவன் ஆட்சி ஆடிட்டு இருக்கிறானா? இல்லை, அவர் தானே பேசியிருக்காரு. அனில் குஞ்சு எல்லாம் பேசிட்டு இருக்காருல்ல. அவர் யார்? சீமானா? ஆமாம். என் வாயால் நான் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தற்குறிகள். சீமானுக்கு என்ன தகுதி இருக்குது நான் கேட்குறேன். நீங்கள் 8.2% வாக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிட்டோங்கிறதுக்கு பெருமை பீத்திக்கிறீங்களா? சட்டமன்றத்துக்கு வாங்க, சந்திங்க பார்ப்போம். நீங்கள் அந்த தகுதி இல்லையாம சார் 8.2% வாக்கு இல்லை. அது அன்னைக்கு விஜய் கட்சியினர் வந்து கட்சி தொடங்கலை. விஜய் ரசிகர்கள், அசீத் ரசிகர்கள்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் தவிக்கிற காலகட்டம். அந்த தவிச்ச காலகட்டத்தில் வேறு வழியில் இந்த 2 இயக்கத்துக்கும் போடக்கூடாது அப்படின்னு விழுந்த வாக்குகள் தான் மாற்று சிந்தனை தான் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள். இப்போ இந்த தேர்தலை சந்திப்போமே, வாங்கலை, நீங்கள் என்ன வாக்கு சதவீதத்தை காட்ட போறீங்க நாங்கள் பார்க்கத்தானே இருக்கிறோம். 3.6லேருந்து 4.2க்குள்ளே தான் வாங்குவாங்க நாம் தமிழர். அதுக்கு மேலே வாங்குவதற்கு அதுவே அதிகம்னு நான் சொல்ல வரேன். அப்போ நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிக்கிறதே விஜய் தான் அப்படிங்கிறீங்களா? இல்லை, விஜய்க்கு விழுக வேண்டிய வாக்குகள் நாம் தமிழருக்கு விழுந்தது. இன்னமே வந்து நாம் தமிழருக்கு போட மாட்டாங்க. அவங்களுக்கு தான் ஒரு தலைவன் உருவாயிட்டார்ல, அப்புறம் இன்னொரு தலைவனை அவங்க தேடணும். அப்படி இருக்குல்ல? ஆக விஜய் அவர்கள் இன்றைக்கு அபரிமிதமான, நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 2 கட்சிக்கு கட்டும் போட்டி நிகழப்போகுது. ஒன்று, இந்த மண்ணை ஆண்ட எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கடும் போட்டி. திமுக இல்லைங்க, சீனில் இல்லைங்க. என்ன பேசி கூட்டணி கட்சியோட பலமாக இருக்குது சார். எங்கே என்ன கூட்டணி இருக்குது? இதே கூட்டணி கட்சிகள் வந்து 2016 வந்து மக்கள் நல கூட்டணியில் வெறும் 4.8% விஜயகாந்தோட சேர்த்து நின்று வாங்கினாங்க. கூட்டி பாருங்கள் என்ன வருதுன்னு. ஏன் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க எல்லாருமே? சொல்லுங்க. பெரும் தலைவர் இவ்வளோ பெரிய நாங்கள் ஒரு பக்கம் ஜெயலலிதா இருந்தாங்க, ஒரு பக்கம் கலைஞர் இருந்தாங்க. ஆமாம், அதை தாண்டி 3வது ஒரு மக்கள் நல கூட்டணி உருவானுச்சு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ யார் பெரிய தலைவர்? யாருமே இல்லையே. யார் போட்டு போடுவோம்? எடப்பாடி இல்லையா? ஸ்டாலின் கிடையாதா? நான் என்ன கேட்குறேன்னா, எடப்பாடி இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். விஜயே சொல்லியிருக்காரு சார். என்ன டிவிக்கு திமுக தான் வரப்போற தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் மாற்றி சொல்றீங்களே. இல்லை, விஜய் அந்த இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்கள் தவறுதலாக கணிச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகவிற்கும் தான் கடும் போட்டி. நான் ஏற்கனவே கேட்குறேன், 20.4% நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் யாருன்னு தெரியாத பக்குவத்தில் கூட ரெட்டலைக்கு வாக்கு செலுத்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற போது வெறும் 1.6% வாக்குகள் தான் திமுக கூட்டணி கூட.
வித்தியாசம். அப்போ யார் கிட்டத்தில் நிற்கிறா சொல்லுங்கள்? இவ்வளோ வலுவான கூட்டணின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ இன்னைக்கு யார் பக்கத்தில் நிற்கிறா? அதிமுக பாஜக அதே கூட்டணி. எப்படி வந்து இவங்க வருவாங்க? நான் கேட்குறேன். தமிழக வெற்றி கழகம் எல்லா கட்சியிலேருந்து ஓட்டை பிரிச்சுட்டாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அதிமுகலேருந்து ஓட்டு விழுகுது. இதை விட விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்க காத்திருக்கிறது இந்த தேர்தல். 2, சாதிய கட்சிகள் சாதிய சங்கங்கள் இருக்கிற ஓட்டுகள் பூராமே வந்து நீங்கள் விஜய் பக்கம் வரப்போகுது. ஏன் திமுகவிலிருந்து இளைஞர் கூட்டம், பெருவாரியான தமிழர் கூட்டம் இன்றைக்கு விஜயை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறது. இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் வந்து அதிமுக தாவேகா போட்டியை மறந்துட்டு திமுகன்னு ஏன் புஷ் பண்ணுறீங்க? இல்லை, தலைவர் சொல்லியிருக்காரு சார், தளபதி அவருக்கு எனக்கு திமுக தான் போட்டி, அவர் கொள்கை எதிரி பிஜேபினா அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த கேள்வி அவர் சொல்லுவது. அப்படி இருந்தால் கூட இப்போ டிவிக்கு வந்து டைரக்டா எடப்பாடி கூட கூட்டணி வச்சிடலாமே, இல்லை ஈஸியாக திமுக வீழ்த்திட்டு போயிடலாமே, ஏன் அந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் முடிவு எடுக்கலைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது எப்படி முடிவு எடுப்பார் தாவேகா? கொள்கை எதிரி திமுக. டிமாண்ட் வைக்கலாம் சார், டிமாண்ட் வைக்கலாம் எடப்பாடிட்ட. நான் வரேன் கூட்டணிக்கு, இருங்க பிஜேபி கட்டிடுவோம்னா டிமாண்ட் வைக்கலாம்ல. அங்கே ஒன்று இருக்கு, முதலமைச்சர் வேட்பாளரை விஜய்னு அறிவிச்சிட்டாரு. எப்படி நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி சேர முடியும் சொல்லுங்க பார்ப்போம். 1. 2வது, அதிகார பகிர்தல் கொடுப்பாங்களா அதிமுக? துணை முதலமைச்சர் பதவியை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து பிஜேபி இப்போ அதுக்கு தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சண்டை போடுறான்? இங்கே வா அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியிலையும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? அது எடப்பாடியினுடைய வேலை. அவர் கொடுக்குறாரு கொடுக்கலைங்கிறது அது அப்பாற்பட்டது. அவங்க எல்லா தலைவர்களும் அதிமுகவில் உள்ளவங்க அப்படியெல்லாம் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுன்னு ஓப்பனாக ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாருமே பேசிட்டாங்க. அப்படிங்கும்போது எப்படி அதிமுகவோட தாவேகா கூட்டணி ஆகும்? இந்த புரிதல் வந்து அரசியலில் மிக முக்கியமானது. ஆக தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நின்னாலும் சின்ன சின்ன கட்சிகள் தாவேகா பக்கம் வர இருக்கிறது. இன்னொரு விடயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் மாவட்டங்களில் இருக்கிற வாக்குகளின் கணிப்பு சதவீதம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு அபரிமிதமாக கூட இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது காரணம் என்னென்னா, விரைவில் ஓபிஎஸ் வந்து அதிமுகவோடு சேர்த்து கொள்ளப்படவில்லை என்றால் விஜய் கூட வந்துடுவாரா? நிச்சயமாக விஜயோட கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க. அதில் சசிகலா மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆட்சியிலும் பங்கு கிடைக்குமா? அப்படி நிச்சயமாக கிடைக்கும். ஏன் வந்து நிதித்துறை அமைச்சரை கொடுப்பாங்க. ஏற்கனவே அதிமுக ஒருவேளை அதை மனசில் வச்சுட்டு தான் கடைசியாக நடந்த கவின் கொலைக்கு நேராக போல விஜய் அவர்கள். எப்படி நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை ஏன்னா நான் போனேன்னா அங்கிட்ட தேவேந்திர வாக்கு எனக்கு கிடைக்காது அந்த மைண்ட் செட்டில் இருந்தாரா விஜய்? இல்லை அப்படின்னா இல்லை, அஜித்குமார் கொலைக்கு நேரடியாக போயிருக்காரு, கடும் கடன் தெரிவிச்சாரு. இன்னைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தினாரு, எல்லாரும் ஏற்றுக்கிட்டான். அப்படிங்கும் போது ஏன் கவின் கொலைக்கு ஏன் போகல திரு விஜய் அவர்கள்? எல்லாரும் எதிர்பார்த்தேன் சார், நான் கூட எதிர்பார்த்தேன் போயிடுவாரு கண்டிப்பாக, நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு விஜய்க்கு அப்படின்னு நினச்சேன். தமிழ்நாட்டில் கவின் ஆணவ படுகொலை மட்டும்தான் நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. எவ்வளோ நடந்திருக்கு? சாதிய ரீதியாக ஆணவ படுகொலை மட்டும் நடக்கல, பொருளாதார ரீதியாகவும் ஆணவ படுகொலை நடந்திருக்கு. கண்டிப்பாக ஒரே ஜாதிகளோட நடந்திருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த அஜித்குமார் வந்து மரணம்ங்கிறது காவல்துறை திட்டமிட்டு படுகொலை செய்தது, அடிச்சே கொண்டாங்க. அதில் அரசு அதிகார வர்க்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ கவின் படுகொலைக்கு அரசு அதிகார வர்க்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் அவங்க பெற்றோர்கள் காவலர்கள், அந்த காவலர் நடந்தது ஆணவ கொலை சார். ஆணவ கொலை நான் இல்லைன்னு மறுப்பதற்கே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, பொருளாதார ரீதியாக நடைபெற்ற ஆணவ படுகொலையிலே நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆணவம் அப்படின்னாவே அங்கே அதிகார திமிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. இப்போ கவின் படுகொலைக்கு நீங்கள் தீர்மானத்தில் நம்பர் 7ல் கவின் ஆணவ படுகொலை விடயமாக அரசு உரிய நடவடிக்கையை நேர்மையான பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்னைக்காவது பேசியிருக்கிறீங்களா? ஏன் பேசல? இல்லை தாவேகா ஆமாம், தாவேகா தீர்மானம், மாநாட்டு தீர்மானம் 10 தீர்மானத்தில் 7வது தீர்மானம் அது. இல்லை தெரியல சார், அதை வந்து தீர்மானத்தை வாசிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியுது என்னன்னா அதான் சார், இப்போ தீர்மானோட அங்கோட சொல்லியிருக்காங்க, ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா கட்சியும் விஜய் அவர்கள். இல்லை எல்லா கட்சியும் செய்கிறதை போல தாமும் செய்யக்கூடாது என்பதுதான் ஒரு மாற்று எதிர்பார்க்குறாங்க சார். விஜய் அவர்கள் மாற்றி மக்களை முட்டாளாக்கி இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஐயோ தெரியாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இவ்வளோ பெரிய ஊடகவியலாளராக இருக்கிற நீங்களே உங்கள் கவனத்துக்கு வரலைன்னு சொல்லும் போது ஏன் அதை பற்றி பேசுகிறோம்ல இன்னைக்கு? இல்லை மாநாடு அதற்கான சார் போல. இல்லை நான் என்ன கேட்க, ஒரு மாநாட்டில் தீர்மானங்கிறது மிகப்பெரிய முக்கியம். அதை வாசிக்காமல் போனால் அது வந்து யாரோட தப்பு? மிகப்பெரிய மாநாடு. நான் கேட்குறேன், இதுவரை நடைபெற்ற திராவிட இயக்க மாநாடுகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது எல்லாமே நிறைவேற்றிட்டாங்களா? சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு அது கிடையாது. பாதி நடந்திருக்குல்ல? என்ன நடந்திருக்கு? பாதி நடந்திருக்கு. கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருக்காங்களா? ஈழத்தமிழர் உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாட்டு தமிழர்களுடைய உரிமைகளை பெற்றிருக்கிறாங்களா? எல்லாமே வாக்குறுதியில் இருக்கு. என்ன நடந்துச்சு? எதுவுமே நடக்கலை. நான் கேட்கிறேன், தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விடயங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படவில்லை இந்த திருட்டு மாடல் அரசு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
அப்போ தீர்மானம் என்பது பேப்பர் தான், என்னை பொறுத்தவரை அது பேப்பர் வெற்றுத்தாள் தான். அது விடுதலை சிறுத்தைகள் நிறைவேற்றாத தீர்மானம். அதை வெளியிட்டா திராவிட கட்சிகள் மாதிரி டிவிக்கு ஆயிருமுங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அப்படி இல்லை. ஒரு கொள்கை பிரகடனத்தோடு அரசியலில் யுக்திகள் முக்கியமானது. இப்போ இந்த 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 ஆவணங்களை படிப்பதனால என்ன வந்திருக்கு, அதனால் ஒரு மாறப்போகிறதில்ல. யுக்தியை மாற்றுவதற்காகத்தான் தீர்மானங்களை வாசிக்கலை. இதுதான் உண்மை. தீர்மானங்களை பத்திரிக்கையாளர் மன்றத்தில் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த பத்திரிக்கையாளர் அதை வந்து வெளியிட்டாங்க? அங்கே பவுன்சர்கள் பிடிச்சி தன்னதை பேசுகிறாங்க. அதே தீர்மானத்தை விஜய் படிச்சிருந்தா இன்னைக்கு எல்லா சேனலையும் வந்திருக்காத ஒரு செய்தி. ஏன்னா இந்த விஜய் அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எதிர்கட்சியா செயல்பட எடப்பாடி அவர்கள் சரியா செயல்படல. அந்த வாய்ப்பு விஜய்க்கு வந்திருக்கும் போது அதை பயன்படுத்திருக்கலாம். கவின் படுகொலைக்கு மட்டும் நீங்க பேசக்கூடாது. அப்படி பார்த்தா சங்கர் படுகொலைக்கு, இளவரசன் படுகொலைக்கு, கண்ணையும் முருகேசன் படுகொலைக்கெல்லாம் தலைவர் பேசணும். நிறைய விஷயம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் இதை கடந்து போகல. அவங்க ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றுவது, தீர்மானங்களில் என்னென்ன எழுதிருச்சோ அதை மேடையில் அவர் பேசவே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? மேடையில் பேசாதது தான் தீர்மானமே. ஆக இந்த தீர்மானத்தை கொண்டு செல்லக்கூடிய வகையில் எந்த ஊடகங்களும் செயலாற்றலை. ஆனால் அது தெரியாமல் இருக்கிற ஊடகங்கள் நிறைய இருக்குது. கவின் படுகொலையை பொறுத்தவரை ஆதவ அர்ச்சனாவுடைய அறிக்கையை படிச்சிங்களா? ஆதவ அர்ச்சனாவுடைய அறிக்கை விஜயினுடைய பார்வைக்கு போய் தான் வெளியிடப்படுகிறது. தானாக ஆதவ அர்ச்சனா வெளியிட முடியாது. ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கான சிறப்பு சட்டக்கூறுகளை தமிழ்நாடு அரசு உருவாக்கப்படவில்லை என்றால், அடுத்த வரி தான் முக்கியமானது, சட்டமன்றத்தை கலைத்து விடுங்கன்னு சொன்னாங்க. யார்? ஆதவ அர்ச்சனா சொல்றாரு. ஆமா, ஆதவ அர்ச்சனா சொல்றாரு. அதை விஜய் சொல்லிட்டு போயிருக்கலாம் சார். நான் கேட்கிறேன், எல்லாத்தையும் தலைவர் சொல்லணும், செய்யணும் சார். முக்கியமான சார், அஜித் குமாருக்கு தலைவர் தானே போனாரு, தலைவர் தானே பேசினாரு. இதற்கும் பேசியிருந்தா நீங்க மிகப்பெரிய ஒரு செல்வா கிடைச்சிருக்கு மக்கள் மத்தியில. விஜய் இதுக்கெல்லாம் பேசுறாரு அப்படின்னு பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் சொல்றாரு. அது கரெக்டா தான் நடந்திருக்காரு. எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, கவின் ஆணவ படுகொலைக்கு இன்னைக்கு அங்க வழக்கறிஞர்களை வச்சிருக்கிறது யாரு? பாப்பா மோகன்ட்ட யார் பேசுனது? அண்ணன் திருமாவளவனும் ஆதவ அர்ச்சனாவும் பேசி தலைவர் விஜய் பேச சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கு சிபிஐ விசாரணை கோரம்னு சொல்லி பேசுனது யார்? இது எல்லாமே அண்டர் டீலிங்கில் நடக்கிற சில விடயங்களை நம்ம வெளிப்படையாக பேசிட முடியாது. ஆனால் அங்கே வழக்கறிஞர் பிரிவு இன்றைக்கு கவின் படுகொலைக்கு மிக தீவிரமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை முன்னோக்கி செல்கிறார். அது இன்னொரு விஷயம் தெரியுமா? வழக்கு செலவுகளை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம்னு ஆதவ அர்ச்சனா பேசியிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் போகலை வரலைங்கிறது மட்டும் இல்லை, இல்லீகல் வேலையை யார் பார்ப்பது? இல்லீகல் பார்க்குறது யார் வேணாலும் பார்க்கல. இல்லை, ஓப்பனாக பேசிட்டு போகிறா மட்டும் ஒரு பிரச்சனை தீர்ந்து. நான் கேட்குறேன், பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனார் விஜய், என்ன முடிவெடுத்திருக்கு அரசு சொல்லுங்கள்? இப்போ அஜித்குமார் படுகொலைக்கு போனார், அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு? அஜித்குமார் பக்கம் நிற்கல தெரியுமா உங்களுக்கு? அரசு யார் பக்கம் நிற்கிது? சிபிஐ வழக்கு மாற்றிருக்காங்கல்ல. சிபிஐக்கு போனால் அப்போ அது யார்? இல்லை, அவங்க கேட்டாங்க, சரி நீங்களே எடுத்துங்கப்பா, காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னாங்க. சரி நீங்கள் சிபிஐக்கு எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், கவின் படுகொலையிலேயே காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்கிறது நம்பிக்கை இல்லை, கொடுத்துருவீங்களா சிபிஐ வழக்கு? ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? இதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் குழு சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு இது உத்தரவிட வேண்டும். இந்த கொலை பின்னணியில் மிகப்பெரிய, அதை நம்ம பேசுவோம் அடுத்து பேசுவோம். ஏன்னா நாம் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கி பவுன்சர்கள் என்கிற இடத்துக்கு ஏன் வர்றாங்கன்னா, அவங்க எல்லாருமே கேரளாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள், பஞ்சாப்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க. பஞ்சாப்லேருந்து வந்தவங்க யாருன்னா ஆதவ அர்ச்சனாவுடைய பவுன்சர்ஸ். நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்கணும். அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு 6-7 பேரை பஞ்சாப்லேருந்து வச்சுருக்கிறார். அது காரணம் இங்கே யாரையும் அவர் நம்புறதில்லை. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற பவுன்சர். ஏன்னா இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்களே பழிதிருக்கக்கூடிய காலகட்டம். இந்திரா காந்தி அப்படி தான் பழிதி பார்த்துருக்குறோம். அப்போ பவுன்சர்ஸ் யார் அப்படிங்கிறத வைக்கிறது ஆதவ அர்ச்சனா. பவுன்சர் வச்சு தான் கட்சி நடத்தணுமா சார் திரு விஜய்? வேறு வழி இல்லையே. நீங்கள் தொண்டர்கள் கிடையாதா? பவுன்சர்ஸை வச்சே தொண்டை என்ன பண்ணா? இவ்வளோ தொண்டை மேலே நம்பிக்கை இல்லையா? அப்படி சார் இல்லை, நம்பிக்கை இல்லாமல் இல்லை. என்ன பிரச்சனைனா, நான் கேட்குறேன், கருப்பு பூனை பாதுகாப்பு படை விஜய்க்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கே அந்த காவலர்கள்? அவங்க எங்கே போனாங்க? பவுன்சர்கள் மட்டும் ஏன் அதுக்கு முன்னாடி வந்தாங்க? இதெல்லாம் இல்லீகலாக நிறைய விடயங்கள் இருக்குது. நான் பேசணும்னா உள்ள ஆழ்ந்து பேச வேண்டிய சூழல். இன்றைக்கி இந்த பவுன்சர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க எத்தனை பேரை கட்டுப்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி 15 தடவை ஒரே ஆள் ஒரே கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மண்டையில் உறுத்தும்ல, என்னடா அது? கண்டிப்பாக மன உளவியல் ரீதியாக அங்கே இருந்த பவுன்சர்கள் எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க? சம்பளம் கொடுத்து பாதுகாப்புக்காக. ஏன் விஜய் அவர்களுக்கு நன்றி வணக்கம்னு முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேரலன்னு ஏன் தெரியுமா சொல்லலை? நிறைய பேர் அதை எவனாலும் பேசினானா? இல்லை. ஏன்னா என்ன காரணம்னா, மேடையில் நின்றால் இன்னொரு கூட்டம் மேடையை போட்டு அமுக்கும்.
ஏறிடுவான் மேடையில் நூற்றுக்கணக்கான பேர். மேடை சரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? பாதுகாப்பு விஷயங்கள் எப்படி போகும்? நீங்கள் இப்போ இந்த 3 தம்பிகள் வந்து செத்து போனாங்க அந்த மாநாட்டுக்கு போனவங்க. அவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகர் அப்படிங்கிற ஒரு செங்கல்பட்டு, கரிசல் குளம் காளிதாசன் ஒருத்தர், கோத்தகிரியிலேருந்து ஒரு பையன், இந்த 3 பேர் இறந்தாங்க. இப்போ அவங்க மருத்துவத்தினுடைய ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து இயல்பாகவே உடல்நலம் சரியில்லாத, அவங்க அதிகமான வெயில, தலைவர் தான் சொன்னார்ல 4 மணிக்கு மேலே தான் பேரணி கூட்டம் நடக்குன்னு வாங்கினாங்க. 3 நாளைக்கு முன்னாடி சோத்தை கட்டிட்டு போய் அங்கே நிற்கிறாங்க. கடும் வெயில் 102.6 டிகிரி, நல்ல வெயில். அந்த வெயில் கொடுமை தாங்க முடியாமல் நாவு வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, வறண்டுருச்சு. மயக்க நிலைக்கு போகிறாங்க, மருத்துவர்கிட்ட அனுப்புகிறாங்க. மருத்துவக்குள்ள எவ்வளோ பேர், 600 மருத்துவர்கள் அங்கே வந்து இருந்தாங்க. ஆனால் கடைசி என்ன, அங்கே முதலுதவி செஞ்சாங்க. ஆனால் அடுத்த கட்டம் போகும்போது ஒருத்தர் இறந்தார். ஊருக்கு போய் மருத்துவமனையில் ஒருத்தர் இருந்தார், இன்னொரு மருத்துவமனையில் இறந்தார். இதுக்கு யார் பலிகடா? யோசிச்சு பாருங்க. விஜயா பலிகடா? இல்லை, விஜய் பலிகடா கிடையாது. ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம்ல. இல்லை, ஏன் தெரிவிக்கல? ஏன் தெரிவிக்கல? நீங்கள் தெரிவிக்கலங்கிறாங்களே. இல்லை, நீங்கள் பார்க்கல. நீங்கள் அவருடைய இதை போய் பாருங்க. என் நெஞ்சம் நிறைந்திருக்கிற என் தம்பிகள் மரணத்தை சகித்து கொள்ளாமல் தவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்க்காம, இதெல்லாம் கேட்காம, அவர் மீது ஒரு அப்பட்டமான அந்த, நீங்களும் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, திமுக காரரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? ஏன்னா கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கலந்து கொடுக்குறாங்க. ஆமாம், ஆதரவாக பேசினா அந்த மாதிரி 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க, நல்லா இருங்க, வேண்டான்னு சொல்லலை. பட் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். விஜயனுடைய அறிக்கை இதயம் அழுகிற அறிக்கையாக அது வெளியில் வந்திருக்கு. என் தம்பிகளை நான் இழந்து தவிக்கிறேன். அன்னைக்கே ஒரு சம்பவம் நடந்தது சார். அன்னைக்கே ஒருத்தன் பேனர் கட்டி இறந்தான், சாக்கடிச்சு இறந்தான். ஆமாம், அதே மேடையில் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாமே. இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். எத்தனை பேர் செத்துருக்காங்க மொத்தமாக ஒரு அறிக்கையை தயார் பண்ணி வெளியிடணுமா எப்படி சார்? இப்போ அதே தம்பி வந்து அங்கே பேனர் கட்டும்போது செத்தான்ல, யார் போனதைங்க? 6 மாவட்ட செயலாளர்கள் அவனுடைய அந்த இறுதி ஊர்வலம் முடிகிற வரை முடிச்சுட்டு 3 லட்ச ரூபா நிதியை கொடுத்துட்டு வந்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மாநாடுகளில் நான் இதுவரை திராவிட இயக்க மாநாடுகள் 21 மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. எத்தனையோ தொண்டர்கள் செத்து போனால் யார் போய் பார்த்தா? ஏன் அதெல்லாம் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். வைகோ நடத்திய திருச்சியில் முதல் மாநில மாநாடு 1996 ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற மாநாட்டில் 6 பேர் செத்து போனாங்க விபத்தில். தெரியுமா உங்களுக்கு? யார் போய் பார்த்தா? யாருமே பார்க்கலையா? யார் மாவட்ட செயலர் போய் பார்த்தாங்க? அன்னைக்கு வைகோ இருந்த பிசியில் போகலை, இரங்கல் தெரிவித்தாங்க. இப்போ நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் ஆனால் ஜனநாயகம் காப்போம் மாநாடு, மாநாடு, கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் வந்து லாரியில் அடிபட்டு தூக்க கரைகளில் செத்து போனான். எல்லா மாநாடையும் போலவே தமிழக வெற்றிக் கழக மாநாடு என்பது 6 மணிக்கு முடிக்க வேண்டிய அவசிய சூழல் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால், எல்லோரும் சீக்கிரமாக தூங்குவதற்கு முன்னால் நீங்கள்லாம் வீட்டுக்கு போய் சேரணுங்கிற திட்டம். அதுக்கு ஒரு கதை கட்டுறான், 6 மணிக்கு மேலே அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது. எல்லா மாநாடும் 10 மணிக்கு முடிஞ்சு போகும்போது தான் பழி. இந்த மாநாட்டில் எங்கேயாவது ஒருத்தன் கார் மோதி செத்து போனான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அது நடக்கலை? 6 மணிக்கு கூட்டம் அதனால தான் நேரத்தை சுருக்குறாங்க அவங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. ஏன்னா உயிர் பாதுகாப்பு. அதை யாருமே புரிஞ்சுக்காம 10 மணி ஏன் பேச மாட்டார், 11 மணி ஏன் பேச மாட்டார், 10 மணிக்கு மேலே அவர் இருக்க மாட்டார், 6 மணிக்கு மேலே அவர் இருக்க மாட்டார், கேராவனில் போய் அப்படி படுத்துருவார். 2 மணி நேரம் மாநாடு வந்து ஒரு மாநாடாக கேட்குறாங்க. மாநாடு தான் பேசுகிறோம், பொதுக்கூட்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ வர பேசுகிறோம்ல அந்த மாநாடை பற்றி. பொதுக்கூட்டம்னா என்ன, மாநாடு என்னென்ன, தருதலைக்கு போய் சொல்லுங்கள். எந்த தருதலை சொன்னான்? எவன் சொன்னா? எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை, அந்த அயோக்கியங்க அதானே பேசிட்டு டெய்லி அதானே ஓடிட்டு இருக்கு. யார் சொல்கிறாங்க? 2 மணி நேரம் நடக்கிற பேர் ஒரு மாநாடா? ஆமாம், மாநாடு தான். நீங்கள் 3 நாளைக்கு மாநாடு நடத்துங்க, என்ன சாதிச்சிருக்கிறீங்க? நீங்கள் எதை இந்த தமிழ்நாட்டை வந்து எந்த இடத்துல கொண்டு வச்சுருக்கிறீங்க? கொள்ளை அடிச்சிருக்கிறீங்க கனிம வளத்தில். என்ன கொள்ளை அடிக்கலை நீங்கள்? அதான் முதவே சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், இந்த அரசுக்கு தயவுசெய்து இந்த மெட்ரோ மேம்பாலங்களில் தயவுசெய்து கொள்ளை அடிச்சிடாதீங்க. ஏன்னா அது 100 ஆண்டுகள் மக்கள் வாழ்கிற போகிற வார இடம். அது இடிஞ்சு விழுந்துச்சுன்னா 100கணக்கான பேர் செத்து போயிடுவான். தயவுசெய்து அதுலையாவது ₹1 கூட கொள்ளையடிக்காதீங்க. மற்ற விஷயங்களில் கொள்ளையடிக்கிறீங்க, கொள்ளையடிச்சிட்டே இருங்க நீங்கள், அது மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்காகத்தான் நான் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் கேட்குறேன், பள்ளி மாணவர்களுக்கு வந்து சீருடை நீங்கள் என்ன கொடுக்குறது? சீருடைக்குள்ளே காசு கொடுங்க, அது நல்ல சீருடை எடுத்து போடும். காலனி எந்த பிள்ளையாவது பள்ளிக்கூடத்துக்கு அரசு கொடுக்குற காலனியை போடுதுங்களா? அது பேர் காலனியா? அது காண்டாமிருகத்துக்கு மாற்ற மாதிரி கொடுத்து விட்றீங்க. எப்படி போடுங்க? காசை கொடுங்க, நல்ல காலனியை எடுத்து போடுங்க. ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க சார். ஒரு பக்கம் மகளிர் உரிமத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க, பெரிய காசு 1000. ஒரு பக்கம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க. கருணாநிதி தான் கொடுத்தாரு. வண்ண தொலைக்காட்சி, ஒரு வண்ண தொலைக்காட்சி இப்போ எடுத்து காட்டுங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து மிக்சிங் கிரைண்டரும் கொடுத்தாங்க, ஒரு மிக்சி கிரைண்டர் எங்கே காட்டுங்க?
எந்த வீட்டில் எல்லாம் இரும்பு கடைக்கு போய் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம். அப்போ அந்த நலத்திட்டங்கள் என்கிற பேரில் எவ்வளோ கோடி ரூபாய் கொள்ளையடித்தீர்கள் நீங்கள்? ஏன் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க? நீங்கள் 1000 ரூபா பணம் கொடுத்தீங்க, எங்கே இதுவரை 2 வருஷமாக கொடுத்துருக்கீங்க? அந்த 1000 ரூபா எங்கள் மக்கள்கிட்ட திருப்பி குடியாரன் கடைக்கு தான் போணுச்சு, வேறு எங்கே போணுச்சு? நீங்கள் தான் வசூல் பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் நலத்திட்டங்களை என்ன தெரியுமா பிரச்சனை? ஸ்காலர்ஷிப்பெல்லாம் ஏன் கட் பண்ணான்னா கொள்ளையடிக்க முடியல. இப்போ அந்த 1000 ரூபாயிலையும் கொள்ளையடிக்க முடியாது, ஏன்னா அது லைவாக போயிட்டுருக்கு எல்லாமே. இப்போ பெரிய தலைவலி ஏன்டா அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னு அரசு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா கொள்ளையடிக்க முடியல. இல்லை கொள்ளையடிச்சா தானே அது சரியாக இருக்க முடியும். எடப்பாடி நான் வந்து 2000 தரங்கிறாரு, அவர் கொடுப்பாரு. கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? மக்கள் வாழ்வாதாரத்தை சீர் செய்யக்கூடிய காசு கொடுத்தா பிரச்சனை இல்லை. நீ மதுக்கடையில் மூடிட்டு 2000 ரூபா கொடு, பத்திரமா இருக்கும். வருமானம் அதில் சார் இருக்குது, தமிழ்நாடே தண்ணியில் தான் போகுது. நான் என்ன கேட்குறேன்னா, எத்தனையோ மானாவாரி நிலங்கள், பஞ்சமி நிலங்கள் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. அரசே விவசாயம் பண்ணட்டும், எப்படி வருமானம் இல்லாமல் இருக்கும்? அரசு விவசாயம் பண்ண சொல்லுங்கள், நீர்நிலைகளை பாதுகாக்க சொல்லுங்கள், கலக்கிற தண்ணியை வந்து கடலில் விடாமல் தடுத்து நிறுத்த சொல்லுங்கள். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து சாராயத்தில் தான் காசு வருதுன்னா நாண்டுக்கிட்டு சாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பதநீர் இருக்குது, பனை கல்நீர் இருக்குது, தென்னை கல்நீர் இருக்குது, கொடுங்க மக்களுக்கு. இயற்கை பானம் தானே, அதை கொடுங்க. ஏன் நீ கெமிக்கலை கலந்து கொடுக்குறான்னு தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அப்போ அதில் வருமானத்தை பாருங்கள். உண்மையில் கல் இறக்குனா நான் கூட குடிச்சிடுவேன், நம்ம குடிச்சதில்லை, குடிச்சு பார்ப்போமேனு குடிப்பேன். இயற்கை பானம் தானே. கண்டிப்பாக இளநீரை குடிக்கிறதுக்கு பதிலாக அதெல்லாம் குடிச்சிட்டு போகிறோம். அப்போ நீங்கள் வருமானத்தை மட்டுமே பார்க்குறீங்க, மக்களுடைய மரணத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு பேர் என்ன? எத்தியார் குப்பத்தில் 23 பேர் செத்ததுக்கு என்ன நீதி? கருணாபுரத்தில் 81 பேர் செத்தாங்க, 69 பேர் கணக்கு காட்டி வச்சுருக்கிறீங்க. 17 பேர் கண் பார்வை இழந்திருக்கிறாங்க. உடல் ரீதியாக இழந்தவர்களுடைய எண்ணிக்கை 117. ஊனமாக தெரியுறான் கருணாபுரத்தில். யார் கணக்கிட்டு சொல்லுவாங்க? அப்போ உங்களுடைய ஆட்சி என்ன ஆட்சியான கேவலங்கட்ட நாதாரித்தனமான ஆட்சி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி யாருமே பேசவே மாட்டேங்கிறீங்க. நான் கேட்குறேன், என் மகத்தான மண்ணுரிமை தலைவன், எல்லை காத்த போர்மரவன் வீரப்பனார் சந்தன மரங்களை எல்லாம் வெட்டி கடத்தினான்னு சொன்னீங்க. சந்தன கடத்தல் மன்னன்னு சொன்னீங்க. கம்நாட்டியலாம் யார்கிட்ட வித்தான்? செருப்பை கட்டிட்டு யார் வாங்குறவன? நான் கேட்குறேன், சந்தன மரங்களை வெட்டி விற்றார், வயிற்று பழப்புக்காக விற்றாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாங்க. மரங்கள் முளைத்து கிடக்கிறது மலைகளில், தெரியுமா உங்களுக்கு? மலையை வெட்டுகிறீர்களே, எப்போது முளைக்கும் மலை? இதுக்கு பதில் உண்டு அரசுக்கிட்ட? மரத்தை வெட்டி முளைச்சிருச்சு, மலையை வெட்டினா முளைக்குமாடா அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் இந்த அரசுக்கிட்ட. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் எங்கெங்கே கொள்ளையடிக்கணுமோ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு, எங்கெங்கே நலத்திட்டம் வரணுமோ அந்த நலத்திட்டங்கிற பேரில் கொள்ளையடிச்சுக்கிட்டு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு, நான் கேட்குறேன், எவன் ஏழ்மையாக இருக்கிறான்? அரசியல்வாதிகள். எவன் கக்கனை போல் வாழ்ந்தவன்? எவன் நல்ல கண்ணு ஐயாவை போல் வாழ்ந்தவன்? சொல்லுங்க பார்ப்போம். மாட மாளிகையிலும் சொகுசு கார்களோடும் ஊர்வலம் வருகிற ஊதாரிகள் நாட்டை ஆளுகிறது. அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தன்னியல்பாக மக்கள் எழுச்சியோடு இன்னைக்கு வந்து களமிறங்கி இருக்கிறது என்றால், அந்த கட்சியும் தப்பு பண்ணால் முதல்ல எதிர்க்கக்கூடியவனும் நாம தான். கண்டிப்பாக கடுமையாக வசப்படுவேன். ஆனால் அந்த இயக்கம் வர வேண்டும், வளர வேண்டும், மக்கள் மன்றத்தில் ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது. ஏன்னா எம்ஜிஆர், நான் முதவே சொன்னேன், என் தலைவனை உருவாக்கிய தலைவன். அவர் நடத்துகிற ஆட்சி முறை 13 ஆண்டு காலம் இந்த மண்ணின் மகத்தான திட்டங்களை உருவாக்கி தந்தார். காலை உணவு திட்டம் மட்டுமல்ல, மதிய உணவு திட்டத்தை முன்னோடியாக இருந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தினார். நீங்கள் இப்போ காலை உணவு திட்டங்கிறத அந்த இட்லி எடுத்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி மேலே விட்டு வீசினோம்னு செத்து போகும். குழந்தையும் செத்து போய் நிறைமாத கர்ப்பிணியும் செத்து போகும். தெரியுமா உங்களுக்கு? கல்லுக்கு ஈக்குவலான இட்லிகள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. தயவுசெய்து பிள்ளைகளுக்கு நல்ல இட்லியை கொடுங்க. வளரும் சமூகம், தேசத்தை கட்டி காக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நஞ்சை கொடுத்து கொன்றாதீங்க. நல்ல அரிசியாக போட்டு நல்ல உளுந்துகளை போட்டு இட்லி கொடுங்க. இதான் நான் சொல்கிற கோரிக்கை. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி.